பஸ்ஸில் போயிட்டாரு, பஸ்ஸு கண்ணாடி அவரே மூடிட்டாரு. பின்ன யார் வந்து மூடுவாங்க? பிரதமர் வந்தால் மூடி விடுவார் இவருக்கு பஸ்ஸு கண்ணாடியை. டேரக்டர் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாகவே. சரி, 3வது நாள் வந்து அவர் பேச போகிறாரு, நடக்கிற பிரச்சனைக்கெலாம் ஏதாவது தீர்வு கொடுப்பாருன்னு பார்த்தா, ஆனால் அவர் பண்ணது என்னமோ சினிமாவில் சொல்லி ஆக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இது பொட்டான்கள் காதுக்கு தவறாக போய் விழுந்துட்டுருக்கு. அவர் பஸ்ஸில் சேஞ்ச் கொடுத்துட்டாரு, ஆட்சியில் இன்னும் சேஞ்ச் கொடுக்கல. ஓகாட் பியூட்டிஃபுல் சொல்லி பாடிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி படித்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஒப்பிச்சுட்டு இருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க கட்சியில் இருக்கிற பல பேர் மேலேயே பாலியல் குற்றங்கள் வருது. இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு டேரக்டர் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாகவே. அதான் அந்த ரியாக்ஷன்லாம் கொடுத்துருந்தார் செஞ்சிருவோன்னு சொல்லி. தமிழ்நாட்டு மக்களை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அதுதான் நடந்துட்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சட்டசபையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாக இல்லாமல் வீட்டில் போயிட்டு ஸ்கிரிப்டை எழுதி எடுத்துகிட்டு வந்து வர வழியெல்லாம் இந்த படத்தில் ஓகாட் பியூட்டிஃபுல்னு சொல்லி பாடிட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி படித்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஒப்பிச்சுட்டு இருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். சொல்லப்போனால் பேசக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. விவசாய கடன், அதுக்கப்புறம் இந்த தண்ணீர் பிரச்சனை, அதாவது கரண்ட் இல்லை, இதெல்லாம் கேள்வி கேட்க கேட்க அவருக்கே தோண வேணாமா ஒரு சிஎம்மா இதை பற்றி பேசணும். நம்ம ஆன் த ஸ்பாட்டில் வந்து பதில் சொல்ல தெரியல அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் 1-2 நம்ம பேசியிருந்துருக்கலாம். ஏன்னா ஈவினிங் ஒரு ஆப் வச்சுருந்தார்ல, அதனால் மார்னிங் வந்து நல்லா சிறப்பாக பேசிட்டாரு. அதை முழுசாக அனுபவிக்க கூட முடியல அவங்களோட ஆதரவாளர்களால், அப்படி தான் சொல்ல முடியும். தமிழக மக்கள் வந்து சேஞ்சுக்காக ஓட்டு போட்டோம் நாங்கள். அது பொட்டான்கள் காதுக்கு தவறாக போய் விழுந்துட்டுருக்கு. அவர் பஸ்ஸில் சேஞ்ச் கொடுத்துட்டாரு, ஆட்சியில் இன்னும் சேஞ்ச் கொடுக்கல. ஆட்சியோட சேஞ்ச் என்னென்னு தெரிஞ்சுட்டு அந்த சேஞ்ச் கொடுங்கன்னா பஸ்ஸில் சேஞ்செல்லாம் கண்டக்டருங்களுக்கு தானாக கிடைக்கும். தமிழக மக்களுக்கான சேஞ்சை கொடுங்க. அதுக்கப்புறமா உங்களை பற்றி பெருமையாக இவங்களை பேச சொல்லுங்கள். பஸ்ஸில் போயிட்டாரு, பஸ்ஸு கண்ணாடி அவரே மூடிட்டாரு. பின்ன யார் வந்து மூடுவாங்க? பிரதமர் வந்தால் மூடி விடுவார் இவருக்கு பஸ்ஸு கண்ணாடியை. புரியலையே, காஸ்ட்லியஸ்ட் கேமராமேனாமே. அப்போ அவர் யார்? என்ன ஜேம்ஸ் கேமரோன் அந்த மாதிரி பெரிய பெரிய படங்களுக்கு கேமராமேனாக வேலை செஞ்சவரோ? காஸ்ட்லியஸ்ட் கேமராமேனாமே. நல்ல வேலைப்பா. அந்த ஐஃபோன் 17 ப்ரோ, அது அந்த ஃபோட்டோவில் ஐஃபோன் 17 ப்ரோ கீழே மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோ அந்த ஃபோட்டோவே ஏஐன்னு இருப்பீங்க நீங்கள். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவா? நான் என்ன நினைக்கிறேன், RR கார் இறக்கும் போது ஒரு ஊழல் பண்ணிங்கல்ல, அந்த மாதிரி ஐஃபோன் 17 ப்ரோலேயே ஒரு ஊழல் பண்ணியிருப்பீங்களோ? ஏன்னா 17 ப்ரோ வந்து 1 வருஷம் தான் ஆகுது. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் அண்ணன் கைக்கு 17 ப்ரோ எப்படி வந்துச்சு? கேன் எக்ஸ்பிளைன்? அதுவும் கிடையாது. அப்புறம் மேரத்தான் ஓடி என்னத்தை ஒழிக்க போகிறீங்க? போதைப் பொருள். ஓகே. அப்போது இது சாராய கடையில் நீங்கள் விற்கிறீங்களே ஒரு டானிக், அது அப்படியே அந்த ஸ்கூலில் கொஞ்சம் கொடுங்க. அதுதான் போதைப் பொருளே இல்லையா? அது ரொம்ப சத்து டானிக் தானே. எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலில் ஒரு ஆளுக்கு ஒரு ml அப்படின்னு சொல்லி கொடுங்க ப்ரோ. போதைனா வெறும் கஞ்சா, குட்கா, பான்பராக் இதெல்லாம் தானே ப்ரோ. இப்போ நீங்கள் தலைவா படத்தில் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா ஆடும்போது தெரியலையா ப்ரோ அது உங்களுக்கு போதைப் பொருள்னு? அது என்னது, வாட்டர் சேர்ந்துச்சுன்னா ஒட்டுது காதல் தத்துவம்னா சூப்பராக இருந்துச்சுண்ணா. அங்கே மட்டும்தான் இதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணிங்க. இங்கே வந்தோடனே மனித புனிதராக மாறிட்டீங்க. இந்த எப்படி சொல்கிறது, ஒரு அப்படி சொடக்கு போட்டோன்னே இப்படி ஜி பும்பான்னொடனே நல்லவர் ஆகிட்டாருப்பா இவர், எப்படின்னே தெரில. மேரத்தான் ஓடினீங்கல்ல ப்ரோ, ஓடினா வந்து மதுவை ஒழிச்சிடலாமா ப்ரோ? வந்துட்டு ஆக்கப்பூர்வமாக எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. நடந்தது எதுவுமே உபயோகப்படுமானும் தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 நாள் அப்படியே போயிடுச்சு. அவங்க கேட்ட கேள்விக்கும் ஒரு சரியான பதில் வரல, எதுவுமே வரல. சரி, 3வது நாள் வந்து அவர் பேச போகிறாரு, நடக்கிற பிரச்சனைக்கெலாம் ஏதாவது தீர்வு கொடுப்பாருன்னு பார்த்தா, ஆனால் அவர் பண்ணது என்னமோ சினிமாவில் சொல்லி ஆக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அவ்வளோ குற்றம் வந்து நடக்கு, அவ்வளோ பாலியல் கொடுமைகள் நடக்கு, விவசாயிகள் போராட்டம் நடக்கு, நீட் தேர்வுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியில் இருக்கிற பல பேர் மேலேயே பாலியல் குற்றங்கள் வருது. இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அந்த குற்றத்தை பற்றி பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் பக்கமாக ஏதோ வந்து வாசிச்சுட்டு போன மாதிரி தான் இருந்தது. ஆமாம், அவரோட ரசிகர்கள்லாம் பின்ன எப்படி இருக்காங்க? அவர் நடந்தாலே ஐயோ எங்கள் தளபதி நடந்துட்டாரு, உட்காந்து ஐயோ எங்கள் தளபதி உட்காந்துட்டாரு, அவரே அவர் கையை வச்சு சாப்பிட்றாரு, இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் இவர் இப்படி வேற ஒரு ஆக்ஷன் வேற போட்டால் அதை வச்சே ட்ரெண்ட் ஆக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சு தான் ஸ்கிரிப்ட் எழுதி அவர் வந்து மெயினாக அந்த ஆக்ஷன் பண்ணுறாரு. அதே மாதிரியே நடக்குது. ரசிகர்கள் அவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட ரசிகர்களை வந்து நம்ம கணக்கிலே வச்சுக்கவே கூடாது. அது எப்போவுமே பேச மாட்டார் அப்படின்றது தான் எங்களோட கருத்து. ஏன்னா பேச மாட்டாருன்றதை தாண்டி அவருக்கு பேச தெரியாது. ஸ்கிரிப்ட் மட்டும்தான் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒப்பிப்பாரே தவிர மற்றபடி அவர் வந்து மக்களோட கருத்துக்களை எப்போவுமே சட்டமன்றத்துக்குள்ளே பேச மாட்டார். இதுதான் உண்மை. அது எப்படி மேரத்தானில் வந்து இந்தியாவிலே முதல் முறையாக அவர் தான் ஓடி இருக்காருன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அதுவே ஒரு பொய் தான். அதாவது சும்மா இருடா நீயே போதும் எங்களை வந்து மாட்டி விடுறதுக்குன்ற மாதிரி அவரே போதும் அவரை கோத்து விடுறதுக்கு.
மற்றவங்க யாருமே வர வேணாம் அந்த கட்சியை அழிக்கிறதுக்கு. கூட இருக்காருல்ல அந்த ஐயா ஆதவர்ஜுன் ஐயாவே போதும், அழிச்சிருவார் சீக்கிரமா. அதாவது சொல்லப்போனால் அவர் கூட இருந்து ஒதுங்கி கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக சிஎம் விஜய் அவர்கள் வந்து இருந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இந்த கட்சி கொஞ்சம் நல்லா போகுன்ற மனநிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இப்போ வந்து அவர் அப்படி சொல்கிறாரு தான். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக நடந்த விஷயத்த வந்து நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஆளுநர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் இருங்க, நான் வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னார். எனக்கு அந்த டைமில் என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை திமுக வந்து வெயிட் பண்ணியிருக்கலாமோ, எதுக்கு அவசரப்பட்டு அந்த அவையை விட்டு எழுந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா ஒருத்தர் உங்களை பற்றி பக்கம் பக்கமாக பேசிகிட்டு இருக்காருங்கிறப்போ நீங்கள் தான் இருந்து அதுக்கு வந்து பதில் கொடுத்துருக்கணும். ஆளுநர் டைம் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க எதுக்கு எந்திரிச்சு போனாங்க, அவசரப்பட்டு எந்திரிச்சு போயிட்டாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து டிஎம்கே அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு அந்த விஷயத்தில் வந்து தோணுச்சு. தொட விட மாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டோம், அதுதானே. சிரிப்பாக இருந்தது ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. அது பெருசாக அவர் படத்தில் பேசியிருந்தா சரி சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருக்கலாம், அப்போ கூட சொல்லியிருக்கலாமேன்னு தான் சொல்லுவேன். இது வந்து அவசியமே இல்லாதது. சட்டசபையில் வந்துட்டு அப்படி பேசியிருக்க வேண்டாம். ஏன்னா எவ்வளவோ பேச வேண்டியது, அதான் திரும்ப திரும்ப எவ்வளவோ பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னும் அவர் கொடுத்த அறிக்கைப்படி மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறேன், அதில் எதாவது சாத்தியம் இல்லை, மக்களுக்கு இதுக்கு என்ன தீர்வு கொடுக்க போகிறேன், இல்லை இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கொடுக்க போகிறேன், அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் அதுக்கு எதுக்குமே சொல்யூஷன் கொடுக்கலையோ. விவசாயிகள் பிரச்சனை நடக்குது, அவர் சொல்கிறாரு விவசாயிகள் வந்து என்னை புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க, இதெல்லாம் எதிர்க்கட்சி பண்ணுற சதி அப்படின்றாரு. அப்போ விவசாயிகள் பண்ணுற போராட்டத்தை வந்து அவர் வந்து அலட்சியப்படுத்துகிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல.